ஹாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் தான் போகிறோம். ஸோ மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு 6 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். யூஸ்வலாக நான் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகணுங்கிறனால 6 o'clock எழுந்தாச்சு. எழுந்து வந்து டீ போட்டு குடிச்சிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் நைட்டே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே பார்த்து அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சீக்கிரமாக தேவ் எழுந்திரிச்சதுக்கப்புறம் கிளம்புறக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சமைக்கல, மார்னிங்கே கிளம்புறனால எதுவுமே சமைக்கலை. ஆனால் எனக்கு பசி எடுத்துடுச்சு. அதனால் வெறும் பனானா மட்டும் சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா போனோம். ஒரே காரில் தான் போயிருந்தோம் ஃபேமிலி எல்லாருமே. ஸோ நாங்கள் கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் ரீச் ஆயாச்சு ஃபங்க்ஷனுக்கு. போனதுமே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். கேரளாவில் பாலக்காடு. ஸோ யூஸ்வலாகவே அங்கே வந்து மழை டைமில் கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மழை வந்துகிட்டே இருக்கும். மழை சீசன்லலாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பெருசாக மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, ஓரளவுக்கு க்ளவுடியாக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அங்கே ஃபங்க்ஷன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கோயில் டெம்பிள்லாம் இருக்கும். அது அப்படியே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே இப்போ வேடிக்கை பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா டேவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரையுமே பார்த்தது, மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாய்.